வணக்கம். இந்த நாள் இனிய நாள். உலகம் இருக்கிற மக்களெல்லாம் வணங்குகிற ஒரே நாள். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு தெய்வம் உண்டு. ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்துணை மக்களுக்கும் ஒரே தெய்வம் அன்னை. அந்த அன்னையை வணங்குகிற நாளே அன்னையர் திருவிழா. வெர்ஜீனியாவில் தொடங்கிய இந்த துவக்கம் இன்றைக்கு உலகமெல்லாம் போற்றி பாராட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறது. காரணம், அன்னை என்கின்ற வார்த்தைக்கு இணையான வார்த்தை உலகில் இல்லை. அதனால தான் எல்லாம் சொல்கிறாங்களே, அன்னையே உலகத்தின் முதல் தெய்வம். அதுவும் மக்கள் தொலைக்காட்சி. மண் பயனுற வேண்டும், இந்த மானுடம் பெருமை பெற வேண்டும், உலக மக்கள் உயர வேண்டும், கலைகள் உயர்ந்த நோக்கத்தில் வளர வேண்டும் என்பதற்காக நாளும் உழைத்து கொண்டு ஒளிபரப்பி கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சியுடன் கேவிடி பல்நோக்கு சிறப்பு மருத்துவ மையம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறார்கள். தாயின் மீது அதிக பாசமும் பிரியமும் இருப்பவர்கள் மகன்களா அல்லது மகள்களா? சரி, இது மக்கள் தொலைக்காட்சியின் மூலம்தான் இதற்கான தீர்வினை கண்டாக வேண்டும். அதுக்கு ஒரு தமிழ் அரங்கம் வேண்டும். தமிழுக்காக வடசென்னை பகுதியில் இருக்கிற ஒரே அரங்கம் அங்கவை சங்கவையில் இதை வடிவமைத்து இதற்காக தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் வடிவமைத்திருக்கிறோம். இதற்கு 4 தமிழறிஞர்கள் இங்கே இன்னும் வந்திருக்கிறாங்க. அதில் மகள்களே என்று சொல்வதற்காக நல்லாசிரியர் நாராயணமூர்த்தி, இவர் இளம் சாதனையாளர், தமிழக அரசினுடைய விருதினை பெற்றவர், வித்தகர், பல்கலை வித்தகராக இருக்கிற இவர் இந்த அணியை வடிவமைத்து பேச இருக்கிறார். இவருக்கு இணையாக எத்திராஜ் மகளிர் கல்லூரியினுடைய முதுகலை மாணவி அமிர்தா அவர்கள் துணை நிற்கிறார். என்னடா அது அப்படின்னு பார்த்தா, மகன்களே என்கின்ற அணியில் சென்னை அருகில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் ஒரு காலத்தில் 3 பேச்சாளர்கள் முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு வாங்குவாங்க. அதில் ஒன்று சுதா சேசையன், பாரதி பாஸ்கர், அந்த வரிசையில் பிரேமா, NS பிரேமா. அவங்க படித்து முடித்த உடனே தமிழ்நாடு அரசினுடைய கமிஷனராக மாறி திருச்சி மாநகராட்சியினுடைய மேனாள் ஆணையராக இருந்து பொறுப்பேற்ற பின் அவரால் நிறைய நிகழ்ச்சியில் கலந்து பணி நிறைவு பெற்றவுடன் அவருடைய கணவர் உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர், ஐயா நீங்கள் மறுபடியும் அந்த பேச்சை தொடங்குங்க, இலக்கியத்தை விட்டுடாங்கன்னு சொன்னதுனால எழுத தொடங்கி இருக்கிறார், பேச தொடங்கி இருக்கிறார், மீண்டும் பட்டிமன்றத்தில் வலம் வந்திருக்கிறார். அம்மா அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு அருகிலே அடடா நெருப்பின் இருப்பின் தெரிப்பு, கோடை ஈட்டி காலம் காட்டி அடுப்படி சிறையினை படிப்படியாக்கி படி என்று படிப்பால் உயர்ந்து இந்து கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவியாகி தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பேராசிரியர் என்று பட்டம் பெற்று உலகெல்லாம் இருக்கிற மக்களுக்கு ஆய்வு நெறியை கற்பித்த தனி மனித ஒழுக்கத்தின் நேர்மையாளர் பேராசிரியர் டாக்டர் ஈஸ்வரி அம்மா அவர்கள் இருவரும் இந்த அணிக்காக வாதிட இருக்கிறார்கள். இப்போ நம்ம நேரடியாக சில செய்திகளை மகன்களா இல்லது மகள்களான்னு நம்ம சொல்ல போகிறதில்லை. ஏனென்றால் நடுவர் இதை சொன்னார் அப்படின்னு இவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க என்கின்ற காரணத்தால் முதலில்
மகள்களே என்ற அணியில் வர வேண்டும். ஏன்னா எல்லா வீட்டுக்கும் செல்லம் மகள்களே தான். இப்போது நம்முடைய சாதனை செல்வர், சாதனை செல்வரே எழுக உங்கள் வாதத்தை தமிழ் மண்ணுக்கு தருக, அன்னையவள் தெய்வமானால் அற்புதத்தின் தரிசனமானால். இப்போது உங்கள் திறக்கட்டும். முகம் கொடுத்த தாய்க்கும் முகவரி தந்த தமிழுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தாயின் பெருமையை உணர்ந்தவர்கள் மகன்களா அது ஒரு விவாதம், ரெண்டுமே தான். ஆனால் ஒரு விவாதத்துக்காக நாங்கள் பேச வந்திருக்கிறோம். ஏன்னா தப்பாக நினைக்கக்கூடாது, இங்கே ஆண்கள் அதிகமாகறீங்க. ஒரு விவாதம் தான். அவதாரம் 10, கோள்கள் 9, திசைகள் 8, நிறங்கள் 7, சுவைகள் 6, நிலங்கள் 5, வேதங்கள் 4, தமிழ் 3, விழிகள் 2, வாழ்க்கை 1. அந்த வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். அந்த ஒரு முறை தான் பிறப்போம், ஒரு முறை தான் இறப்போம். அந்த ஒரு முறை பிறப்பிலே பெருமையாக சிறப்பாக ஒரு அனைவரும் பாராட்டக்கூடிய தக்க வகையில் குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி இருப்பது யாருன்னு சொன்னால் மகள்கள் தான். மகள் என்பவள் பெண். பெண் அழகில் ஒரு தேவதை. பெண் அழகில் ஒரு தேவதை. அறிவில் ஒரு மந்திரி. அறிவில் ஒரு மந்திரி. கண்டிப்பில் ஒரு ஆசிரியர். நட்பினில் ஒரு உறவு. நேர்மையில் ஒரு வழிகாட்டி. அத்தனை பண்பும் கொண்டவள் தான் பெண். அந்த பெண் மகளாக இருந்து குடும்பத்திற்கு பெற்றவர்களுக்கு பெருமை சேர்ப்பது என்பது பாராட்டக்கூடியது, மகிழ்ச்சி தரக்கூடியது. எரிவதில் தீபம் அழகு, சுடுவதில் சூரியன் அழகு, சுழல்வதில் பூமி அழகு, தலை விரித்து ஆடுவதில் நெற்கதிர் அழகு, மேலே இருந்து விழுவதில் அருவி அழகு, திரள்வதில் மேகம் அழகுது, பறப்பதில் பறவை அழகு, பாடுவதில் குயில் அழகு, தேனுக்கு இனிப்பழகு, மானுக்கு விழி அழகு, மீனுக்கு செதில் அழகு, நிலவு வானத்துக்கு நிலவு அழகு. அதுபோல் சமுதாயத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கும் எது அழகுன்னு சொன்னால் பெண் என்ற மகள் தான். ஆம்பளை பொண்ணை பிறந்தா அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, பொம்பளை பொண்ணை பிறந்தா கள்ளிப்பாலை ஊற்றுறாங்க. அவங்க தான் நாளைக்கு நம்மளை காக்க போகிறது தெரியாமல். ஆண் பிறந்தா சிங்கமா, சிங்கம் ஆண் சிங்கம் உட்காந்துருக்கு வீட்டை நடுவர்களே, பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும். ஆம்பளை பிறந்தா சிங்கன்றாங்க, ஆனால் பெண் பிறந்தா மகாலட்சுமின்றாங்க. ஆண் பிறந்தா மகாவிஷ்ணுன்னு சொல்கிறாங்களா? ஏன் மகாலட்சுமின்றாங்க? நடுவர் அவர்களே, ஆண்கள் சொல்லுங்க, ஆண்கள் சொல்லி பாருங்க. ஆண்கள் சொல்லுங்க நடுவர்களே. ஆண்கள். பெண்கள் சொல்லுங்க. பெண்கள். பெண்கள்னா உதறு ஒட்டுதா? பெண்கள். ஆண்கள் ஒட்டுதா? இல்லை. எப்படி பெண்கள் சொன்ன உதடு ஒட்டுதோ அதை போல குடும்பத்தில் எல்லா துக்கங்களையும் எல்லா துயரங்களையும் தன்னோடு உள்வாங்கி கொண்டு குடும்பத்திலே ஒட்டி கொண்டு அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு பெற்றவங்களை பெருமை சேர்ப்பவள் தான் பெண் என்பது ஆணித்தரமான உண்மை. அன்பின் வழியது உயர்நிலை, அகிலார் எம்புதோல் போற்றிய உடம்பு. வெறும் உடம்பு என்பது அன்பு. அந்த உடலுக்கு ஒரு உயிரோட்டம் என்பது அன்பு தான். அன்பு இல்லாத உடம்பு, எலும்பு எப்படி இல்லாமல் இருந்தால் உடம்புக்கு மரியாதை இல்லாமல் ஆகுதோ அதை போல் ஆண்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், எலும்பு இல்லாத உடம்பு, அதாவது எலும்போடு கூடிய உடம்பு தான். அன்பு இருக்கிற உடம்பு எதுன்னு சொன்னாக்கா பெண்கள் தான். குடியனும் குன்றா விளக்கு, மடியன மாசு ஊற மாய்ந்து கெடும். அருமையான திருக்குறள். குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சுக்கங்களையும் அனைத்து சோகங்களையும் தன் உள்ளே வாங்கிக் கொண்டு மாசு என்ற சோம்பல் படியாமல் பெற்றவங்களுக்கு பாதுகாப்பை தருவது எதுன்னா மகள் தான். அதாவது இந்த ஆறுங்களுக்கு
எதுக்கு கங்கை, காவிரி, வைகை, கோதாவரின்னு வச்சுக்கிறாங்க? ஏன்னா கோபாலு, கந்தசாமி, பெருமாள்னு பேர் வச்சுக்கிறாங்களா? ஏன்னா பெண்களுக்கு தான் ஈரமும் இருக்கும், ஈரத்தோட நல்ல குணமும் இருக்கும். தண்ணீரில் எப்படி குளிர்ச்சிருக்கிறதோ அதே மாதிரி பெண்களுக்கு குளிர்ந்த மனசும் பக்குவப்பட்ட அந்த சிந்தனையும் இருக்குவதான் ஆண்களுக்கு பெண்கள் பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா? எல்லா நதியும் இருக்குது சார். இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த நதியெல்லாம் பேர் வச்சுக்கிறீங்க, அது எங்கே இருக்குது? காஞ்சி போன நதிக்கு எதுக்குடா பேருன்னு கேட்குறாங்க. எந்த நதி எனக்கு தெரிஞ்சு காலையில் என்ன நீரோட்டம் தான் ஓடிங்குது, கங்கை, காவிரி, யமுனை. ஆமாம், கிருஷ்ணா நதி மட்டும் தான் காஞ்சி போய்க்குது, ஏன்னா அது ஆண் நதி. அது சொல்லுங்கள். நான் வீட்டுக்கு போவேன், நேராக உள்ளே போவேன், தம்பி கதிரவா கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு பண்ணுவான். ஹலோ இரு டாடி, ஹலோ 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 அப்படின்வான். ஃபோனே அது யாரும் ஹலோ ஹலோ இருப்பா. என்ன பொண்ணு வரும், பங்கஜம் கொஞ்சம் தண்ணி கேட்பேன், ஃப்ரிட்ஜு திறந்து இந்தாப்பா வெளிலேருந்து வரீங்க, இந்தாப்பா ஐஸ் வாட்டர்னு கொடுப்பா. இதாங்க பொண்ணு. அப்பா எங்கேருந்தோ வெளியிருந்து வராரு, எவ்வளோ டயர்டாக வராரு, ஏன்பா சாதாரண தண்ணி கொடுத்தா உனக்கு வந்து சோறு போகாது, இந்தாப்பா ஐஸ் வாட்டர்னு கொடுப்பா. இதுதாங்க குறிப்பிருந்தாலும் தாங்க பெண்ணு. அதாவது நடுவர் அவர்களே ஒரு விஷயம் சொல்கிற இலக்கியத்திலிருந்து வருது. கண்ணகி என்னுடைய கணவன் கேவலன் அது ஏன் அது கேவலன் தான் சரி, அது கோவலன் கால் போட்டாங்க, கால் இருக்கா தான் ஓடினார் அவர். சரி கோவலன் அவர் போயிட்டார். திரும்பி வரணும்னு சொன்னால் நீ மன்மதனை போய் வணங்கு அப்படின்னு அந்த சபையோரெலாம் சொல்கிறாங்க. அது கண்ணகி சொல்கிறான், நான் அப்படி ஒன்றும் மன்மதனை வணங்கி அந்த ஆள் இங்கே என்னை தேடி வரவானா. நான் பிறந்த குடியின் பெருமை, என் தாயினுடைய வளர்ப்பு, என்னுடைய நடத்தை, இதன் மீது நம்பிக்கை இருந்தால் என்னை தாய் எப்படி வளர்த்தாள் என்பது அவனுக்கு தெரியும். என் குடும்பத்தின் மீதும் என் மீதும் என்னை சார்ந்தவர்களுடைய மக்களின் மீதும் நம்பிக்கை இருந்தால் அந்த ஆள் வரட்டும், நான் யாரையும் போய் வந்து வணங்கவும் மாட்டேன், அப்படி வணங்கி என் புருஷனுக்கு தேவையே வேணாம். ஏனென்று சொன்னால் என்னுடைய தாய் பராமரிப்பில் என்னை தாய் அந்த அளவுக்கு பண்பாடோடு வளர்த்தால் எனக்கு புருஷனே தேவைன்னு சொன்ன ஒரு நாடு தமிழ்நாடு. அப்படி இல்லை, நீங்கள் சொன்னது சரி. அந்த அம்மா ஒரே வார்த்தையில் முடித்தாங்க, பீடன்று, இது சிறப்பில்லை. ஒரே வார்த்தையில் நீங்கள் சொன்ன அத்தனை விஷயம் சொன்னதுனால தான் இளங்கோவும் சிலப்பதிகாரமும் வெற்றி பெற்றிருக்கிறது. கேவலமான செயலை செய்ததனால்தான் கோவலன் கேவலமானான். அது மட்டும் நண்பர்களே, கடவுள்கிட்ட போயிட்டு வரம் கேட்டாக்கா ஆண் பிள்ளை, கடவுள்கிட்ட போய் வரம் கேட்டாக்கா ஆண் பிள்ளை, கடவுளே வரமாக வந்தால் பெண் பிள்ளை. எனக்கு ஆண் குழந்தைய கொண்டு போய் கடவுள்கிட்ட கேட்கணும், ஆனால் கடவுளே வரமாக பிறந்தால் அவள் பெண் பிள்ளை. நண்பர்களே, பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு பண்பு, அவ்வளோ ஒரு மரியாதை. தாய்மையின் பெருமையை உணர்ந்தவர்களில் சில வரலாற்றில் சில நபர்களாங்கிறாங்க. பண்டித ரமாமணி ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க, கல்வியறி இல்லாதவர்கள். அவங்க தாய் அந்த பண்டித ரமாமணியுடைய மகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக வளர்க்கிறாள். அந்த ஒரு இலக்கை வைத்து பண்டித ரமாமணி என்பவள் தன்னுடைய தாய் எப்படி தன்னை வளர்த்தாலோ அதை போல் நான் கல்வியறிவு இல்லாத இருந்த என்னை பண்டித ரமாமணி என்ற ஒரு அவங்க அம்மா எப்படி என்னை வளர்த்து சமுதாயத்தில் பெரிய ஆளாக்கினாலோ அதுபோல் நான் இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை கல்லாதவர்களையும் நான் வளர்த்து ஆளாக்க வேண்டும் சொல்லிட்டு பண்டித ரமாமணி அவங்க அம்மா செஞ்ச தியாகத்தை வெளியே கூறினாள். கல்பனா சாவ்லா அவங்க அம்மா சொன்னாங்க, அம்மா நீ ஒரு பெரிய விண்வெளி வீராங்கனையாக வரணும்னு சொன்னாங்க. அவங்க அம்மாவை ஏற்ற மாதிரியே அவங்க அம்மாவுடைய ஆசைப்பட்ட மாதிரி வீராங்கனையாக வந்தாங்க. கிரண் பேடி அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஐஏஎஸ், முதல் ஐஏஎஸ் இந்திய பெண்மணியாக வந்தாங்க, ஐபிஎஸ் பெண்மணியாக வந்தாங்க. இந்திரா காந்தி அம்மையார், கமலா நேரு அம்மா சொன்ன மாதிரி நாட்டினுடைய முதல் பெண்மணி பிரதமராக வந்தாங்க. அது மட்டுமல்ல, முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி, இதெல்லாம் அவங்களுடைய அம்மா தாயினுடைய ஆசை, தாய்க்கு பெருமை சேர்த்தவங்க. ஒரு முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க ஒரு வந்து சமூகத்துக்கு சேவை செஞ்சாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்களால், அதாவது பற்றவங்களுக்கு தாயின் பெருமையை உணர்த்திய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வரலாற்றிலே சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆகவே அன்று வரலாற்று சுவடுகளிலிருந்து இன்றைய காலம் வரை ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி கூட சொல்றதா தாய் தந்தை, அதாவது அம்மா அப்பா வாங்கி எடுத்தால் புள்ள மூக்கை பிடிச்சிக்கிட்டு ஜக்க வைப்பான், ஆனால் பெண் போய் கையால் பிடிப்பான். இதுதாங்க பெண்ணுடைய உயர்ந்த நோக்கு, பெண்ணுடைய உயர்ந்த குணம்.
அம்மா அப்பா படுக்கையிலே சிறுநீரும் மலமோ தப்பி தவிர அவங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாக்கா பையன் ஆளை வச்சு வேலை செய்வான். பெண் அப்படி இல்லை. தன்னை எப்படி வளர்த்தாங்க, தன் மீது எப்படி பாசம் பொழிந்தாங்க, இதெல்லாம் உணர்ந்து அவளே அதை சகித்து கொண்டு, அதான் காந்தியடிகள் சொல்லுவார், சகிப்புத்தன்மையின் வலிமை யாருன்னு சொன்னாக்கா பெண்கள் தான். எப்பவுமே ஒரு பாலமாகவும் அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பாத்திரமாகவும் இருந்து நம்மை பாதுகாப்பது கடைசி காலம் வரை, பிறந்த முதல் கடைசி காலம் வரை. ஒரு வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு போனால் கூட நம்ம உடம்பு சரியில்லைனா கூட நம்மளை தேடி கவனிச்சுப்பாங்க. அப்பா போடல, அப்பா சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, மாத்திரை போட்டிங்களா, சுகர் மாத்திரை போட்டிங்களா அப்படின்னு நல விசாரித்து நம்மளை என்றென்று பாதுகாப்பது யாருன்னு சொன்னால் பெண்கள் தான் என்று கூறி வாய்ப்புக்கு இடம் கொடுத்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாராயணசாமி இன்றைக்கு பல நல்ல செய்திகளை, தன்னுடைய வாதங்களை நகைச்சுவை உணர்வோடு சொல்லியிருக்கிறார். அதனால தான் பெண் குழந்தையை தாளாட்டும் போதே தாய் அந்த உணர்வையும் உயர்வையும் சேர்த்து தாளாட்டுவார். பாரதிதாசன் பெண் குழந்தையை தாளாட்டும் போது லாலா லா தானானே நானே நன்னே தன்னான நானே நன்னே சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே காலையிலும் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே வேண்டாத சாதி விருட்டு வெளுக்க தூண்டா விளக்காய் துளங்கும் சுடற்கொடியே வன்மை உயர்வு பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பேரழகே கண்ணுறங்கு சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே காலையிலும் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே அப்படின்னு தாளாட்டி அந்த குழந்தையை கொண்டுட்டு வரான். பெண் குழந்தைய ஒரு சமூகம் கொஞ்சம் மட்டமாக பார்த்த நிலையை மாற்றுவதற்காக பாவேந்தர் இப்படி தாலாட்டு பாடி வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் பேச வந்த பேரழகே என்று பெண்மைக்கு உயர்வு சந்தார். மிக அழகாக அதை தெளிவுபடுத்திய நாராயணசாமி அவர்களுக்கு நன்றி. தாய் வானம் போன்றவள் என்பதனால்தான் நாங்கள் இருவரும் வானத்தின் நிறத்திலே சட்டையும் அணிந்து வந்திருக்கிறோம். இதிலே சந்தி இப்போ கூட விட்டு போட்டிருக்கிறது சிறப்புக்கு பக்கத்தில். காரணம், அன்னையே உனக்கு நிகரானது எதுவும் இல்லை என்பதற்காக விடுபட்டாலும் நாங்கள் உன்னை விடமாட்டோம் என்று சொல்வதற்காக இந்து கல்லூரியினுடைய மேனாள் தமிழ் துறையினுடைய தலைவியே வந்து நிற்கிறார்கள். அம்மா, உங்கள் வார்த்தை உரைக்காக அரங்கம் காத்து கொண்டிருக்கிறது. கைதட்டலோடு உங்களை அழைக்கிறது. வணக்கம். என்னுடைய அணியினர், எதிரணியினர் இருசாரரையும் வணங்கிக் கொள்கின்றேன். மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களையும், மக்கள் தொலைக்காட்சி நேயர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, தாயின் பெருமையை அதிகம் உணர்ந்தவர்கள். அதான் பெருமையை உணர்ந்தவர்கள் தான். இங்கே பெண் சிறந்தவளா அல்லது ஆண் சிறந்த மகனா என்பது அல்ல. தாயின் பெருமையை உணர்ந்தவர்கள் யார்? இரண்டு பேரும் தான் பெற்றவர்கள் தான். ஆண் குழந்தையும் பெறுகிறார்கள், பெண் குழந்தையும் பெறுகிறார்கள். இருவரில் யார் அதிகமாக அந்த பெருமையை உணர்ந்தவர்கள்? ஒரு தாய் என்பவர்களுடைய பெருமையை எப்படி உணர்ந்திருக்கிறார்கள் அவர் உள்ளத்தில் என்பதுதான் அங்கே தலைப்பு. ஐயா அவர்கள் நடுவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதாவது ஒன்று இருக்கு பாருங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு ஒரு வரி வரும் பாடல்லாம். ஏன் நான் திரைப்பட பாடல் எடுத்து சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் அது சட்டென்று தெளிவாக நம் உள்ளத்தில் பதியும். அதற்காகத்தான் அதிலே சொல்கிறாங்க, குழந்தையை பெற்று வளர்க்க பற்றி தாய் தான். ஆனால் அது உணர்ந்து நடப்பவர்கள் யாருன்னா, தாம் பெற்ற பிள்ளைகள் அதை உணர வேண்டும். பெண்ணானாலும் சரி, அது ஆண் மகனாலும் சரி, அந்த உணர்வை பெறுதல் வேண்டும். எல்லா சமயத்திலும் தாயை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். இப்போ ஐயா, நம்முடைய நாராயண ஐயா வந்து எடுத்து காட்டியிருந்தார்கள்.
என்ன புராண காலத்தில் சரி, வரலாற்று காலத்தில் சரி, எத்தனையோ பெண்மணிகள் மருத்துவர்கள் எல்லாம் எடுத்து காட்டினார்கள். இருக்காங்க நிறைய பேர், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் தற்காலத்தில் நடுவர் ஐயா அவர்களே, தற்காலத்தினுடைய மகளிர் நிலை எந்த நிலையில் இருக்கிறது, ஆண் மகளிர் மக்கள் எப்படி இருக்கிறார்கள், பெண் மக்கள் தற்காலத்தில் எப்படி இருக்கிறாங்க தான் நம்ம இப்போ ஆய்வுக்குரியதாக எடுத்துக்கொள்ளணும். நிறைய சமூகங்களில் வீடுகளில் நடக்கின்ற செய்தியை தான் நம்ம இப்போ நம்ம உள்ளத்தில் நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் கட்டாயத்தில் கூட நம்ம இருக்கிறோம். அப்புறம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எண்ணி எண்ணி பார்ப்பவன் யார் என்று கேட்டால் ஆண்மகன் தான். அவனுக்கு அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு அப்படி இல்லை. திருமணத்துக்கு முன்னர் அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி சுற்றி வருவார்கள். திருமணத்துக்கு பிறகு கணவன் குழந்தைகள் பிறந்த வீடு மறந்து புகுந்த வீடு முழுமையாக அங்கேயே ஆக்கிரமித்து விடுவார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க பெண் குழந்தைகள் என்று சொன்னால், வீட்டில் வந்தோன்னா அவர்கள் வீட்டு கஷ்டத்தையே சொல்லி சொல்லி புலம்பி நிற்பார்கள். இப்படி ஆயிற்று, குழப்பங்கள், பிரச்சனைகள், தீர்வு காண முடியல, ஐயோ பிள்ளைகளை வளர்க்க முடியல, நான் கஷ்டப்படுறேன், நீ என்ன இங்கே சும்மா உட்காந்துருக்க, உனக்கு என்னம்மா நீ நல்லா தான் இருக்கிறான்னு கூட கேட்டுறாங்க. சில பெண்கள் தாயை பார்த்து கேட்டுறாங்க, நீ என்னம்மா வயசாயிடுச்சு, நீ நல்லா தான் நிம்மதியாக இருக்கிற, உனக்கு சாப்பாடு கிடைக்குது, நான் பாரு எங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. என் மாமியார் வீட்டில் கொடுமைகள் இருக்குது, அதையும் சொல்கிறது உண்டு, பிரச்சனைகள் சொல்கிறாங்க. பார்வையே உங்கள் கழுத்தில் இருக்கிற நகை மேலேயே இருக்குதுங்க. ஆமாம், அதுவும் உண்டு, அதுவும் உண்டு ஐயா, அதுவும் உண்டு ஐயா. அப்படியே இருக்கிற பெண்கள் சில பேர் உண்டாங்க, இல்லை இருக்கிறார்கள். ஆனால் நம்ம நினச்சி பார்க்கணுங்க, தாய் அதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டான். தாய் தன்னை குழந்தை கஷ்டப்பட்டு வரா பெண் குழந்தைன்னா அவர் பக்கம் தான் பேசுவாள். தன்னுடைய வருத்தத்தை மறைத்து விடுவாள் தாய். தனக்கு என்ன இன்ப துன்பங்கள் இருக்கிறதோ வாழ்க்கை, அதெல்லாம் பெண் குழந்தைகிட்ட சொல்லவே மாட்டாங்க எந்த அம்மாவும். அந்த குழந்தை புகுந்த வீட்டில் சிறப்பாக வாழட்டும், அவள் துன்பம் இல்லாமல் இருக்கட்டும், அது போதும் தான் தாய். நல்ல தாய் ஒருவள் நினைப்பாள் கட்டாயமாக. தன் வருத்தத்தை மறைப்பாள் தாய் என்பவள். ஆனால் ஆண்மகன் அப்படி இல்லை. மனைவி எவ்வளோதான் அருமையாக கூடவே இருந்து அவளுக்கு உதவிகள்லாம் செய்தால் கூட ஒரு பக்கம் அவன் சிந்தனை முழுதும் தன் தாய் மேலேயே இருக்கும். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அவன் உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நம்ம அம்மா எப்படி இருக்காங்க அவங்கள போய் பார்க்கணுமே, ஏன் அவங்க பேசலை, நேற்று பேசினாங்களே கைபேசி எடுத்து இன்றைக்கி பேச காணாமே, ஏதாவது அவர்களுக்கு துன்பமா ஏதாவது ஏற்பட்டுச்சா அப்படின்ற உணர்வு இருக்குது பாருங்க, அதான் தாயின் பெருமை. அந்த உணர்வை எண்ணி எண்ணி பார்ப்பவன் மகன்தான். அது மட்டும் இல்லை பாருங்க, நம்ம மக்கள் தொலைக்காட்சி அதே விட நடுவர் ஐயா வேறு இருக்கிறார், அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர். அதனால் அவர் முன்னிலை இலக்கியத்திலிருந்து சில சான்றுகள் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஐயா. திருக்குறளில் இருக்குது பாருங்கள் ஒரு வரி, குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். மழலை சொல்லை கேட்காதவர் தான் குழலுடைய ஓசை இனிமையாக இருக்குது, யாழினுடைய ஓசை இனிமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் பேசுகின்ற பேச்சை கேட்கத்தான் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதுவும் தாய் என்பவள் அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சி சீராட்டி பாராட்டி வளர்ப்பதுவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுவோள் யார் என்று கேட்டால் தாய் மட்டும்தான். அதனால்தான் தாயின் பெருமையை அன்னையர் தினம் என்று நாம் பேசுகின்றோம். குறு குறு நடந்து சிறு கை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதித்தும் மயக்குறு மக்கள் எல்லாருக்கு பயக்குறை இல்லை தம் வாழும் நாளை என்று சொல்லி பாண்டியன் அறுவடை நம்பி பாடுவான் புறநானூறு என்ற இலக்கியத்தில். என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன கால்களை வைத்து குறுகுரு என்று நடந்து சின்ன கையை நீட்டி அந்த சாதத்தை இட்டு தொட்டு அப்படியே குழைத்து மேலெல்லாம் கொட்டிக்கொண்டு சிதறுகின்ற அந்த அன்னத்தை தாய் எடுத்து வழித்து சாப்பிட்டு சுவையானது, தன் குழந்தை கொட்டி சிதறிய அந்த உணவு மிக சுவையானது என்று உண்பவள் யார் என்று கேட்டால் தாய் தான். அந்த தாயை நம்ம இறுதி வரை என்ன செய்யணும், எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா இடங்களிலும் எண்ணி பார்க்கணும். திருமணத்துக்கு பிறகு மாறிவிடக்கூடாது, திருமணத்துக்கு முன்னும் மாறிவிடக்கூடாது. எல்லா காலகட்டத்திலையும் மகன் ஒருவன் அவனுடைய சிந்தனையிலே பெற்ற தாயை மறவாது நிற்பான். எல்லா ஆண் குழந்தைகளுமே அப்படித்தான் இருப்பார்கள். தன் மனைவி அருமையாக சமைத்து போட்டாலும் கூட பக்கத்தில் சாப்பிட சொல்லக்கூட யாரை தான் நினைப்பான், அம்மாவை தான் நினைப்பான். நம்ம அம்மா போடுவார்களே, அம்மா வைத்த மோர் குழம்பு இருக்க அது அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனைவிக்கிட்ட சொல்லுவான். உடனே அந்த மனைவி என்ன பண்ணுவாள், சட்டுன்னு ஒரு மறைப்பா. அப்போ நான் செய்து உனக்கு சுவையா இல்லையா அப்படி மாதிரி பார்த்தா பார்க்கட்டுமே மனசுக்குள்ள என்ன நினைப்பான், நம்ம அம்மா செய்து நல்லா தான் இருக்கும் அப்படின்றத அந்த உணர்வை பெறுவன் அந்த ஆண் குழந்தை தான் கட்டாயமாக. அதில் எந்த மாற்றம் இருக்காது. இன்னொன்று செய்திங்க இப்போ தான் நடந்தது. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா நம்ம தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஐயா, நாகர்கோயில் அங்கே வருவேன், தாய் இறந்துட்டாங்க. அந்த பிரிவை அவனால் தாங்கவே முடியல. ஒரு 10 நாட்களாக
அந்த இறந்த சடலத்தோடவே இருந்திருக்கான். அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வாடகை வருகிறது அப்படி சொன்ன உடனே தான் போய் பார்த்தா தாயும் இறந்துருக்கான், அந்த குழந்தை பையன் கூடவே இருந்திருக்கான். எனக்கு கேட்டால் என்ன காரணம்னு, என் தாயை விட எனக்கு மனம் இல்லை, என்னை இத்தனை காலங்கள் வளர்த்த அந்த தாயை விட எனக்கு மனம் இல்லை, அதனால தான் கூட வச்சுட்டேன்னு சொல்லி எரிக்காமலும் புதைக்காமலும் வைத்திருந்துருக்கான். அப்போது அந்த பாசத்தை பாருங்கள், அந்த தாயின் மேலே அவன் இருக்கக்கூடிய அந்த பற்றை பாருங்கள். இதை தான் நம்ம சிந்திக்கணும். இது மாதிரி எத்தனை பிள்ளைங்கமா இருக்குது, அதான் இப்போ கேள்வி. அதான் அது மாதிரி சமூகத்தில் சில பேர் இருக்கிறார்கள். சில பேர் வீட்டில் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது. பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் அம்மா எனக்கு அழகான பொண்ணு, நல்லா வேலை செய்கிற பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் எனக்கு தேவையில்லைம்மா, உன்னை பார்த்துக்கிற மாதிரி பொண்ணு யாருன்னா இருந்தால் சொல்லம்மா, அது எனக்கு போதும்னு சொல்கிற குடும்பங்களும் உண்டு. அது காரணம் என்ன, அது போல் வளர்த்திருக்கிறாள் தாய். அந்த வளர்ப்பு தான், அதான் நான் முதல்ல பாடினேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலே சொன்ன பாருங்க. அது என்ன காரணம், வளர்ப்பு தான் காரணம். வளர்ப்பு, ஒழுக்கம், அந்த சிந்தனை, நல்ல சிந்தனைகள், இவை தான் ஒரு மனிதனை உருவாக்கும். நல்ல சமூகம், இவை தான் ஒருவனை நன்னடத்தை காட்டும். அந்த விதத்தில் அந்த குழந்தை அருமையாக வளர்ந்திருந்தால்தான் இது போல் வாய்ப்புகள்லாம் வரும். ஏன் ஒரு காசிக்கு போனோம், ஒரு ராமேஸ்வரத்துக்கு போனோம், ஒரு மருத்துவமனைக்கு தான் போகணும், பெண் குழந்தைய கூப்பிட முடியுமா? அவள் குழந்தைகளோடு இருப்பா, மாமியார்கிட்ட அனுமதி வாங்கணும், மாமனார்கிட்ட அனுமதி வாங்கணும், இல்லை அவர்கள் குடும்பத்தை அழைச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கும். பிறந்த வீட்டுக்கு ஓடி வர முடியுமா ஒரு நிமிஷமும்? அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுவான், வர முடியாது, மகளால் வர முடியாது. ஆனால் பணக்காசும் செலவு செய்யணும். அப்பா அம்மாவுக்கு செலவு செய்யறதுல தடை சொல்ல குடும்பங்கள் இருக்கிறது. பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க, பணம் கேட்டால் அவர் கணவர் ஏதாவது சொல்வார் இல்லையா, அதனால் அதுபோல் தடை ஏற்படுவது உண்டு. அப்போ தான் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களே. படிக்காத குடும்பங்களெல்லாம் கூட படித்து மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறார்கள். அது காரணம் யார் தான், தாய் தான். அது தாய் தான் அவளுடைய ஊக்கமும் உழைப்பும் அந்த சொல்லி கொடுத்து அவர்களை மிக உயர்ந்த இடத்தில் கொண்டு வருவள் தாய். தாய் தான். கடைசி காலத்தில் கொள்ளி வைக்கின்ற நிலை, அதுதான் முக்கியமானது ஒன்று. விறகு மூட்டி புதைத்தாலும் சரி, எரித்தாலும் சரி, அந்த இறுதி காலகட்டத்தை செய்பவன் யார் தான் கேட்டால் ஒரு ஆண்மகன் தான் செய்வான். அந்த சமயத்தில் அவன் பாடுகின்ற அந்த பாட்டு, கண்ணே மணியேன்னு சொல்லி கொஞ்சம் விளையாடினால, அதை சொல்லி நினைத்து பார்ப்பான் அந்த மகன். தீ எரிகின்ற சமயத்தில் அந்த பிள்ளை நினைத்து பார்ப்பான். கண்ணே 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 என்று கொஞ்சிய வார்த்தை காதில் கேட்கவில்லை, காதில் கேட்கவில்லை என்று சொல்லி அவன் கண்ணீர் வடிப்பான். தன் தாயை நினைத்து வருந்துவான். அதுபோல உயர்ந்த ஒரு உத்தரபாக்கியத்துக்குரிய பெருமை ஒரு ஆண்மகன்தான் என்று நான் சொல்வதை நீங்கள் தடை சொல்ல மாட்டீர்கள் நினைக்கிறேன். வாய்ப்பளித்த நம்முடைய நடுவர் ஐயாவுக்கு நன்றி சொல்லி மக்கள் தொலைக்காட்சிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு ஆய்வுரையை வழங்கியிருக்கிறார். உளவியல் பூர்வமாக சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதனால தான் பட்டினத்தார் சாமியார் ஆயிட்டார். ஒரே ஒரு பையன். தாய் போய் கேட்குறாங்க, அப்பா நான் எப்படியாவது கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்குவேன், எனக்கு கடைசி காலத்தில் கொல்லி வைக்கிறது யார்ப்பா? அம்மா அந்த நேரத்தில் நான் வந்துடுவேன். எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறாரு, உயிர் போயிடுது, அடக்கம் செய்ய வேண்டிய நேரம் வருகிறது, எல்லாரும் தேடுறாங்க, வரலன்னா விறகு கட்டி அடுக்கி வைக்கிறாங்க. அப்போ எல்லையிலேருந்து நேராக பட்டினத்தார் வராரு. வந்த உடனே கட்டை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, எரியறதுக்கு தயாராக இருக்குது, அந்த கட்டையெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, என் தாயினுடைய உடம்பு இறந்த பின்னும் சூடால் எரியக்கூடாது என்று சொல்லி அந்த கட்டையை எடுத்துட்டு அருகில் இருக்கிற வாழை மரத்தை வெற்றான்னு வாழை மரத்து மேலே போட்ட ஒரு வரலாறு, அந்த வாழையில் எரிஞ்ச வரலாறு பட்டினத்தார் அடிகளுடைய பாடல்களில் நமக்கு புலப்படுகிறது. அந்த அற்புதமான 10 பாடல்களும் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் சாவு பாடலாக மாற்றிவிட்டார்கள் என்கின்ற துயரம் என்னை போன்ற இலக்கியவாதிகளுக்கெல்லாம் இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி மிக அழகான ஒரு செய்திகளை அடுக்கி வைத்தார்கள். அவர் தாய் ஸ்தானத்திலிருந்து அவர்கள் பேசினார்கள். மகள் ஸ்தானத்திலிருந்து யார் வர வேண்டும் என்றால் எத்திராஜி கல்லூரியினுடைய முதுகலை மாணவித்தான் வர வேண்டும். இதற்காகவே ஒரு 7 பக்கங்களை எழுதி வைத்து தயாராக வந்திருக்கிற
அமிர்தா அவர்கள் இப்போது தன்னுடைய வாதத்தை தொடங்கலாம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னுடைய உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி நடுவர் அவர்களுக்கு நான் ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஈஸ்வரி அம்மா சொன்னாங்கள்ல மகன்களை பற்றி, அது எல்லாமே அவர்களுடைய கனவுகள் தான். ஏன்னா அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ பார்க்குறதே கிடையாது. எங்கேயோ இருவர் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க ஈம சடங்கெல்லாம் மகன்கள் தான் செய்கிறாங்கன்னு. ஆனால் இப்போ மகள்களும் ஈம சடங்குகள் செஞ்சுட்டு தான் இருக்கோன்றதை அம்மா தெரிந்து கொள்ள வேண்டும். பிரேமா அம்மா நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டாங்க என்கிட்ட. எனக்கு இரண்டு மகள்கள் தான் இருக்காங்க, அவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கேமராவில் நான் தெரியலனா கூட எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க அப்படின்ட்டு பிரேமாமா முன்னாடியே ஒத்துக்கிட்டாங்க. சும்மா ஒப்புக்கு தான் என்னுடைய எதிரணியினர் அவங்க. அம்மா நீங்கள் கூட உட்காந்து பேசுறது இந்த பாயிண்ட் வாங்குறதுக்கு தான் இப்போ தான் தெரியும். நாம் விழுந்தால் தூக்கிவிடும் கை, நாம் வென்றால் பெருமையுடன் சிரிக்கும் முகம், நாம் தவறு செய்தாலும் கூட விட்டு கொடுக்காத இதயம் கொண்டவளே ஒரு தாய். அந்த தாயின் பெருமையை அதிகம் உணர்ந்தவர்கள் மகன்களா மகள்களா என்று கேட்டால் இந்த மேடையில் நான் தைரியமாகவும் தெளிவாகவும் சொல்லுவேன் மகள்கள் என்று. பொதுவாகவே பெண் பிள்ளை என்றால் தந்தையின் மீது அதிக அன்பு கொண்டிருப்பாள், அதுவே ஆண் பிள்ளையானால் தாயின் மீது அதிக அன்பு கொண்டிருப்பான் என்பார்கள். இது ஒரு கட்டத்தில் பொய்யாகிறது. பெண் பிள்ளைகள் தாயின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக மாறுகிறார்கள். அது எப்பன்னா அவர்கள் வயது வரக்கூடிய அந்த காலகட்டத்தில். ஏன்னா அப்போ நிகழக்கூடிய மாற்றங்களை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தயங்குறப்ப ஒரு அம்மா தான் வந்து பேசுவாங்க, எல்லாமே சொல்லி தருவாங்க. எனவே பெண்களுக்கு பருவ வயது ஒரு மாற்றம் மட்டுமல்ல, அம்மாக்களை இன்னும் ஆழமாக உணர ஆரம்பிக்கிற வயசும் கூட. இந்த மாதிரி டைமில் தான் பெண்கள் வந்து அம்மாக்கள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்றத உணர்றாங்க. இங்கேருந்து தான் அவர்கள் இருவருக்கும் இடையிலான அந்த ஆழமான பந்தம், பாசம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த அன்பின் வெளிப்பாடு எல்லாமே வலுப்பெறுகிறது. பெரும்பாலும் ஆண்கள் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு பிறகு புகுந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, பெண்கள் தான் போகிறோம். இதை வந்து ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்காப்ப தினமும் படுக்கை அறையில் தன் தாயை கட்டியணைத்து அழுகிறாள் நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து. அம்மா இன்னொரு செய்திம்மா, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறீங்க, பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனி வீட்டுக்கு போயிடுறான், அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்க, நடுவர் கூட என்ன சொல்கிறாரு, பெற்றோரை பார்க்கறது இல்லைன்னு தான் சொல்கிறாரு, மறைமுகமாக சொல்கிறாரு. பேசுங்க. அந்த திருமணத்துக்கு பிறகு புகுந்த வீட்டுக்கு போன அப்புறமும் அந்த மகள் வந்து ஒரு அந்நிய வீட்டில் எப்படி தன்னுடைய தாய் தன்னை தகவமைத்து கொண்டு வாழ்ந்திருப்பாள் என்பதை உணர்கிறாள். அதுக்கப்புறம் இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி தான் என்னுடைய தாய் எங்களை வளர்த்தாளா என்ற குற்ற உணர்வு கலந்த பெருமை மகள்களுக்கு மட்டுமே எழுகிறது. ஒரு ஆண் தாயை பார்க்கிறான், ஆனால் ஒரு மகள் தாயாகவே மாறுகிறாள். ஒரு பெண் பிரசவ அறையில் இருந்து உயிர் பிழைத்து வரும்போது தான் தன் தாய்ப்பட்ட மரண அவஸ்தை அவளுக்கு புரிகிறது. அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க அம்மா சிந்திய வியர்வை, பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்த தியாகம் எல்லாமே வந்து தெரிய வருது. ஏன்னா அதே அடுப்பறையில் அதே தியாகங்களை மகள்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறாள். பெற்ற தாய் இல்லை என்றால் பிறந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக கூட போக முடியாத சூழல் இருக்கும் இடத்தில் தாயின் பெருமையை அதிகம் உணர்ந்தவர்கள் எப்படி ஆண்களாக இருக்க முடியும் நடுவர் அவர்களே? அந்த பெண் நம்ம அம்மா இருந்தால் நம்ம அம்மா வீட்டுக்கு போய் இருந்துட்டு வந்திருக்கலாமே என்று நினைக்கும் இடத்திலேயே தன்னுடைய தாயின் பெருமையை, தன்னுடைய தாயின் மதிப்பை உணர்ந்திருப்பாள். அப்போ அம்மாக்கள்லாம் மகள்களை நேசிக்கலையா, மகன்கள் எல்லாம் அம்மாக்களை நேசிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகன்களும் அம்மாக்களை நேசிக்கிறார்கள். ஆனால் நேசிப்பதற்கும் உணர்வதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டுல்ல. இப்போ இருக்க அம்மாக்கள் எல்லாம் பெண் பிள்ளைகளின் ரத்தின கட்டிகள் ஆயிட்டாங்க. மகன்கள் வந்து அம்மாக்களுக்கு வந்து பொருளாதார பாதுகாப்பை தரலாம், விலை உயர்ந்த சேலை வாங்கி தரலாம், விலை உயர்ந்த நகைகளை வாங்கி தரலாம். ஆனால் ஒரு தாய்க்கு தேவையானது விலை உயர்ந்த சேலையோ பட்டு புடவையோ அல்ல. அவளுக்கு தேவையானது தன்னுடைய மனக்குறைகளை கொட்ட ஒரு ஜீவன், அதுவே அவளுடைய மகள். ஒரு தாயின் இளமைக்கால கனவுகள் என்ன, அவளுடைய மனக்குறைகள் என்ன என்பதெல்லாம் ஒரு
மகனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு மகளுக்கே மகனை விட அதிகமாக தெரிந்திருக்கும். எனவே ஒரு தாயின் மதிப்பை, பெருமையை உணர்ந்து அவரின் கண்ணீரை துடைக்கும் கைகளாக இருப்பது மகள்கள்தான் என்பதை இவ்விடத்தில் நான் உறுதியாக கூறுவேன். ஒரு தாயின் கருவிலிருந்து தான் மகள் பிறக்கிறாள். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த தாய்க்கே தாயாக நிற்பவள் அதே மகள். ஒரு குழந்தை பிறந்தவுடன் தன் தாய் தன்னுடைய கையில் எடுக்கிறாள். அவள் உண்டாளா உறங்கினாளா என ஒரு நொடி கூட அவளை விட்டு பிரியாமல் கவனித்து கொள்கிறாள். ஆனால் காலம் மாறும். அந்த சிறிய பெண் குழந்தை வளர்ந்து தன்னுடைய தாய்க்கு பணிவிடைகள் செய்யக்கூடிய காலம் வரும். ஒரு தாய் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அந்த தாய்க்கு தலைவாரி விட்டு சோறூட்டி விட்டு தாய்க்கே தாயாகும் உன்னதம் மகள்களுக்கு மட்டுமே வாய்க்கும் என்பதை நடுவர் அவர்களும் ஒப்புக்கொள்வார். அது உண்மைதாம்மா. அதுக்கப்புறம் ஈஸ்வரி அம்மா சொன்னாங்க, மகள்கள்லாம் வந்து அம்மாக்களை பார்க்கறது இல்லையா. இப்போ இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள்லாம் மகன் வீட்டில் இருப்பதை விட மகள் வீட்டில் இருப்பதையே அதிக வசதியாகவும் சுதந்திரமாகவும் பார்க்கிறார்கள். மகள் வீட்டு சோறு அப்படின்னு ஒரு காலத்தில் இலக்காரமாக பேசப்பட்டது. ஆனால் இப்போ அது அன்பின் அடையாளமாக மாறியுள்ளது என்பதை அம்மா அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது கணிப்பொறி காலமா? நீங்கள் மேலே போகலாம். ஒரு பெண் தாயாக பிறப்பது முதல் அவருடைய முதுமை வரையிலுமே அந்த தாய்க்கு துணையாகவும் நிழலாகவும் நிற்பது அவருடைய மகள்தான். மகன்கள் கடமைக்காக செய்யும் பல விஷயங்களையுமே மகள்கள் காதலோடு செய்கிறார்கள் என்பதை இந்த அரங்கம் உணர வேண்டும். மகன்கள் பெரும்பாலும் தாய்மார்களை நேசிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அதை காண்பிக்க மாட்டார்கள் என்று என் எதிரணியினர் சொல்லலாம். ஆனால் அந்த காட்டாத அன்பு இறந்த பிறகு ஒரு மகனுக்கு தாயின் அன்பை உணர்றது அவங்க இருக்கும்போதே அதை காட்டணும்ல. அப்போ தானே அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். நம்ம மகன் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டா நம்மளுடைய வாழ்வு ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றது அப்போ தான் அந்த அம்மாக்களுக்கு தெரியும். ஒரு தாய் வந்து இந்த உலகமே அவளுடைய பெருமையை உணர்ந்தாலும் கூட தன்னுடைய மகள் அவளுடைய பெருமையை உணர்ந்தாதான் அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 7 நிலைகளை சொல்லுவாங்க. இந்த 7 நிலையிலுமே அம்மாக்கும் மகளுக்குமான அந்த உறவு வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு நிலையிலுமே அம்மா மகளுக்கான மகள் அம்மாவின் பெருமையை உணர்வதால் தான். அவங்க சின்ன வயசில் இருக்கப்ப அம்மா கிட்ட இருக்கப்ப பாதுகாப்பாக உணர்றாங்க. இதே கொஞ்சம் வளர்ந்தக்கப்புறமா அம்மா வந்து ஒரு தோழியாக மாறுறாங்க, எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா ஒரு அம்மாவாக மாறும் போது அந்த அம்மா பட்ட கஷ்டங்கள் என்ன, அவங்க என்னென்ன அனுபவிச்சிருக்காங்க அப்படிலாம் தெரியும் போது அம்மாவினுடைய பெருமை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த புரிதல் தான் வந்து அவங்களுடைய அம்மாக்களுடைய முதுமை காலத்தையுமே ரொம்ப அழகாக மாற்றுது அப்படின்ட்டு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனவே நடுவர் அவர்கள் வந்து என்னுடைய கருத்தையும் என் அணியினரான நாராயணமூர்த்தி ஐயா அவர்களின் கருத்தையும் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நான் இவ்வரங்கில் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கும் இதயகீதம் ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. உலகெங்கும் இருக்கும் அத்துணை தாய்மார்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இளைய தலைமுறையே, என் இனிய தலைமுறையே, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுங்கள், அன்னைதான் உலகின் முதல் தெய்வம் என்பதை. அதனால்தான் உலக வரலாற்றிலேயே நம்முடைய இலக்கணம் கூட அன்னையின் பெருமையை மிக அழகாக சொல்லியிருக்கிறது. உலகத்திலேயே ஒரு மொழி தன்னுடைய இலக்கிய கட்டமைப்பை மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறது. அம்மா என்கின்ற வார்த்தையில் ஆ என்கின்ற எழுத்து உயிரெழுத்து, இம் என்கின்ற எழுத்து மெய்யெழுத்து. இந்த இரண்டும் சேர்ந்து உருவாக்குற மா என்பது உயிர்மை எழுத்து. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து மூன்றும் அடங்கிய இலக்கண கோட்பாட்டே உலகளக்கு சொன்ன முதல் மொழிக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் என்பதனால் அதை அடுத்து வருகிற தலைமுறைக்கு சொல்லுங்கள், தாயின் பெருமையை உணர வையுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு பதில் சொல்வதற்காக, ஏனென்றால் இளைய தலைமுறைகள் கொஞ்சம் ஷார்ப்பாகவும்
வெளிச்சமாகவும் வேகமாகவும் இருக்கிறீர்கள் என்பதற்காக ஒரு கமிஷனரே வராங்க. திருச்சி மாநகராட்சியினுடைய மேனாள் கமிஷனர் அம்மா, ஆணையாளர் அம்மா உங்களுக்காக பதில் சொல்கிறதுக்கு, உங்களுக்கு பதில் சொல்வதற்காக எழுகிறாங்க. எழுக அம்மா. தலைப்பு என்ன? தாயின் பெருமையை அதிகமாக உணர்ந்தவர்கள் மகன்களா மகள்களா? இங்கே பெண்ணின் பெருமையோ தாய்மையின் பெருமையோ பேசுறதுக்கு கூப்பிடல. நம்ம தலைப்பு தெளிவாக தாயின் பெருமையை உணர்ந்தவர்கள் மகள்களும் உணர்றாங்க, மகன்களும் உணர்கிறார்கள். பெருமை சேர்த்தவர்கள் யார்? அந்த பெருமையை உணர்ந்தவர்கள் யார்? இதுதான் தலைப்பு. இது முதல்ல 1908 ஆனா ஜார்விஸ் அப்படின்றவங்க அமெரிக்காவில் தொடங்கினாங்க. 1914 வில்சன் அப்படின்ற ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இதை அறிவித்து பெருமைப்படுத்தினார். பெண்களை, அந்த தாய்மார்களை அன்னையர் தினம் அப்படின்றத மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடணும் அப்படின்றத அறிமுகப்படுத்தி அதை சட்டமாக்கினாங்க. இதை உலகமெங்கும் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உலகமெங்கும் கொண்டாடுவதற்கான என்ன காரணம்? அன்னையரின் அந்த தியாகம் இந்த மக்களுக்கு, இந்த மானிடத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இதுக்காக கொண்டாடுறோம். இந்த அன்னையரை பெருமைப்படுத்தியது, பெருமையை உணர்ந்தது யார்? அதிகமாக உணர்ந்தது ஆண்களும் செய்கிறோம், பெண்களும் செய்கிறோம். அன்னைக்கு எடுத்துக்கோங்க, நபிகள் நாயகம் என்ன சொல்றாரு? தாயின் காலடி தான் சொர்க்கம்னு சொல்றாரு. அதுக்கடுத்தது இயேசு சிலுவையில் அறையிறாங்க. சிலுவையில் அறையும் போது தன்னுடைய சீடனை கூப்பிட்டு மேரி அன்னையை ஒப்படைக்கிறார். இனிமேல் நீ தான் அம்மாவா பார்த்துக்கணும். சிலுவையில் அறையும் போது கூட தாயின் ஞாபகம், அவங்கள பெருமைப்படுத்துறார். பட்டினத்தாரை பற்றி ஏற்கனவே நம்ம நடுவர் சொல்லிட்டார். அவருக்கும் ஒரு ப்ரீசிடென்ட் இருக்கு. யாரு? ஆதிசங்கரர். அவருக்கு துறவு புணரணும்னு ஆசை, நிறைய சக்தி அவருக்கு இருந்தது. அம்மா போய் தண்ணி போய் கொண்டு வர்றது 1 கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்னு பூர்ணா நதியே எங்கள் அம்மாவுக்கு கிட்டவான்னு வீட்டுக்கு பக்கத்தில் பாய விட்டவர். பாதை மாறி அந்த நதியே அந்த தாய்க்கு தண்ணி கொடுத்தது. அந்த அன்னை துறவு பூணுவதை, மகன் துறவு பூணுறதை விரும்பலை. இவருக்கு முதலை காலில் பிடிச்சிக்கிச்சு. அம்மா கத்துறா, காப்பாற்று காப்பாற்று கடவுள். அம்மா நீ ஒன்றும் சொல்லாத, எனக்கு துறவுக்கு நீ அனுமதின்னு சொல்லு. முதலை காலை விட்டுடுச்சு. துறவு பூன்னா எனக்கு யார் செய்வாங்க? ஏன்னா துறவு பூண்கின்ற துறவிகள், சன்னியாசிகள் திரும்ப வீட்டுக்காரியம் பார்க்கக்கூடாது. ஆனால் அத்தனை நகரங்களையும், ஆறு நீங்கள் சொன்ன மாதிரி கங்கையிலேருந்து துங்கபத்ரா வரைக்கும் எல்லா ஊருக்கும் காலடியிலேருந்து பூர்ணா நதியிலேருந்து புறப்பட்டவர் போயிட்டு துங்கபத்ரா நதிக்கரையில் சிருங்கேரி ஆசிரமம் மடத்தை நிறுவியவர் மோனத்தில் திடீர்னு பார்க்குறாரு. அம்மாவுக்கு போகணும், அம்மா இறுதிச் சடங்கு கடைசி நாளில் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. உடனே வர்றார். அவர் தான் முதலாக துறவியாக இருந்தும் என்னுடைய அன்னைக்கு நான் தான் இறுதி சடங்கு செய்வேன்ற பெருமையை சேர்த்து உலக அறிய வச்சவர். சன்னியாசியாக இருந்தால் கூட அம்மாவுக்கான பந்தம் குறையாது, அப்படி செஞ்சவர். இப்போ வந்திருக்கிறவங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் அம்மாவை தங்கச்சி வீட்டுக்கோ அக்கா வீட்டுக்கோ அமைச்சிருக்கீங்க? நீங்கள் காப்பாற்றாம சொல்லுங்கள். நம்ம நாராயணசாமி சார் கூட அவங்க அம்மாவை அவர் தான் காப்பாற்றிக்கிட்டு இருப்பார். தங்கச்சி வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு அமைச்சிருக்க மாட்டார். நம்ம பாப்பா அவங்க மாமா வீட்டில் தான் அவங்க பாட்டி இருப்பாங்க, இவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. எனக்கு 2 மகள்கள் தான் நல்லா பார்த்துக்கிறாங்க. எக்ஸப்ஷனல்ஸ் cannot be quoted as examples. எல்லா வீட்லேயும் அந்த பெண்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறதா? எங்கள் அம்மாவை நான் என் வீட்டில் தான் கூட்டு போய் வச்சுக்கிறேன். இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. எங்கெல்லாம் முடியலையோ அங்கே பெண்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுறாங்க. இது அம்மாவின் பெருமையை அதிகமாக உணர்வது யார் அப்படின்ற தலைப்பு. அந்த அதிகமாக உணர்வது அப்படின்றதுல ஆண்கள் முன்னால் இருக்கிறாங்க. இத்தனை ஆண்கள் நீங்கள் இன்றைக்கு வரைக்குமே அப்படி ஒய்ஃபு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா கூட என்ன செய்ய முடியுமோ, அது மருத்துவ செலவாகட்டும், அவர்கள் விடுதி செலவாகட்டும், வெளிநாட்டுக்கு போய் பையங்க எதுக்கு படிக்கிறாங்க, போயிட்டாங்க சம்பாதிக்க அப்படி சொல்கிறாங்க. திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த பணத்தை என்ன பண்ணாங்க? நம்ம பாட்டு வரும், அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணுன்னு. அந்த மாதிரி அம்மா கையில் தான் கொண்டு கொடுப்பாங்க. ஏன்? அம்மா வீடு வாங்குவா, நிலம் வாங்குவா, நல்லா நம்மளை பணக்காரனாக்குவா. அந்த ஒரு உதவியை மட்டும் இல்லை, அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்க, அவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பாசத்தோடையும் மரியாதையோடும்
பையங்க வந்து நிச்சயமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரை நானும் பார்த்துட்டு இருக்கேன். அதனால் நான் மகன்கள் அப்படின்ற தரப்பில் வந்து பேச வந்தது வந்து பாப்பா சொன்ன மாதிரி இவங்களுக்கே மகள்கள், எனக்கு மகள்கள் தான். ஆனால் நான் சமுதாயத்தில் பார்க்கிறேன் எத்தனை மகன்கள் எப்படியெல்லாம் வந்து அம்மாவை காப்பாற்றுறாங்க அப்படின்றத பார்க்குறேன். அதே மாதிரி வாங்கின வெற்றியை எங்கள் அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மகன்கள். என்னுடைய படிப்பு எல்லாம் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளோ கஷ்டம். அப்துல் கலாம் அக்னிச்சிறகுகளில் எழுதுறாரு, ராமேஸ்வரத்தில் எங்கள் அம்மா கண்ட கனவு நான் வந்து என்னுடைய கனவுகளை நனவாக்கினாள்னு. அவரை விட பெருசாக நம்மளுக்கு அப்துல் கலாமை விட யாராவது வேணுமா? அவ்வளோ பெரியவர். அம்மாவை வந்து அவ்வளோ மாஞ்சு எங்கள் அம்மாவால் தான் நான் இவ்வளோ பெரிய ஆளானேன் அப்படி சொல்கிறார். இப்படியெல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் பல ஆண்கள் அம்மாவுடைய பெருமையை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எதிரணியினர் பெண்கள் தான் அப்படின்னு பேசினாலும் பெண்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பட்டினத்தாருடைய பாட்டு இருக்கு பாருங்க, அந்த 10 பாட்டு. அவர் என்ன எவ்வளோ பெரிய பணக்காரர், செட்டியார் சமூகத்தில் பிறந்த பணக்காரர். கோவணத்தோடு வெளியே வந்துட்டார் துறவரம் பூண்டி. ஆனால் அம்மாவுக்கு வந்து முடியலை அப்படின்றது மோனத்தில் தெரிஞ்ச உடனே போய் ஒரு 10 பாட்டு பாடியிருக்கார் பாருங்க. அந்த 10 பாட்டும் நிச்சயமாக அவர் நம்ம நடுவர் சொன்ன மாதிரி மாணவர்கள் அந்த 10 பாட்டை வந்து பார்க்கணும். 1000 சாமிங்க இருந்தாலும் அம்மா உன்னை போல ஆயிடுமா, கோடி கோடியாக கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கொடுத்திடுமா அப்படிலாம் சொல்கிற மாதிரி. இளையராஜா பாட்டை வந்து எதிரணியிலேருந்து நாராயணசாமி சார் பேசினார். அதாவது நீ வந்து எப்படி வந்து உத்தமனா செத்தவனா அப்படின்றத நீ வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசினார். அந்த இளையராஜா கட்டி இருக்கிற பண்ணைப்புறத்தில் அவங்க அம்மாவுக்கு ஒரு நினைவகம் கட்டி இருக்கிறார், போய் பார்க்கணும். அவ்வளோ பெரிய நினைவகம், அவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு. இப்படியெல்லாம் யாராவது பெண்கள் கொஞ்சம் செஞ்சுருந்தாங்கன்னா அம்மாவுக்கு பெருமைப்படுத்தி அம்மாவை பெருமையை உணர்ந்தவர்கள் இப்படி அதிகமாக பெருமைப்படுத்தி இருந்தாங்கன்னா தயவு செய்து நடுவர் சொல்லணும்னு கேட்டுக்கிட்டு எங்கள் அணிக்கு தான் நிச்சயமாக நடுவர் தீர்ப்பு சொல்லுவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். இதுவரை கேட்டுக்கொண்டதற்கு நன்றி. ஒரு இலக்கிய பேச்சாளர் பட்டிமன்றத்திலும் வெற்றி பெறுவார் என்பதற்கு முதல் சான்று இலக்கிய சுடர் பிரேமாம்மா மட்டும்தான் என்பதை இந்த அரங்கத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். மிக அழகான ஒரு பேச்சு, தொடர்ச்சியான வீச்சு. அந்த வீச்சுக்குள் ஒரு உணர்வும் இருந்தது, உணர்ச்சியும் இருந்தது, பொருளும் இருந்தது. அந்த பொருளுக்குள் ஒரு நயமும் இருந்தது. அதை நியாயமாக எடுத்து வைத்து அமர்ந்திருக்கிற அம்மா அவர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான வாழ்த்தினை, வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம தீர்ப்புக்கு போயாகணும். இஸ்லாமும் சொல்லி இருக்கிறது, கிறிஸ்தவமும் சொல்லி இருக்கிறது தாயினுடைய பெருமையும். மதங்களை கடந்தது தாயன்பு. அதனால தான் கடவுளை நம்ம என்ன பண்ணுறோம்னா கருவறையில் இருக்கோம். கருவறையும் இருட்டு, கற்பகிரகமும் இருட்டு, தாயினுடைய கருவறையும் இருட்டு. ஆனால் இந்த இருட்டு யார் இருந்து வெளியிலே வந்த இந்த மக்களுக்கு இது இரண்டும் காட்டுவது வெளிச்சம். அந்த வெளிச்சம் இருப்பதனால்தான் இந்த மானுட சமூகம் எழுந்து நிற்கிறது என்பதை இந்த பட்டிமன்றம் உலக அரங்குக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்போ அம்மா சொன்ன மாதிரி 2 விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்களா, அதிகம் பெருமைப்படுத்துவது யார்? இப்போ வந்து நம்ம மகள்களா என்பது கேள்வி அல்ல. ஒன்றும் இல்லை சார், ஒரு காலத்தில் எல்லா வீட்லேயும் திண்ணை வச்சு வீடு கட்டுவோம். எதுக்குடா திண்ணை அப்படின்னா, யாராவது வர்றவங்க போகிறவங்க வெளியில் போகிறவங்க உட்காந்துருக்கட்டும் அப்படின்னு. இன்றைக்கி வீட்டில் போய் திண்ணை எதுக்குன்னா எங்கள் அம்மா உட்காரத்துக்கு தாங்கிறான். கல்யாணம் உடனே அந்த நிலைமையே மாறி போயிடுது. ஏன்னா என் ஒய்ஃபு முன்னாடி இருந்தால் சண்டை வரும், நீ போய் வெளியில் உட்காந்துக்கோமாங்கிறதுக்கு அன்னைக்கு திண்ணையை கொடுத்த நாடாக இந்த நாடு இருக்கிற காரணத்தால் தான் இந்த தலைப்பை இப்படி வடிவமைத்திருக்கிறோம். ஒரு காலத்தில் பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வீட்டோடு போயிடுவாங்க, அந்த நிலைமை இருந்தது அவர்களுக்கு. அந்த கல்யாணம் சீரோடு சரி. இன்றைக்கி அப்படி இல்லை. ஆணுக்கு இணையாக அவர்களுக்கு எல்லா சொத்துரிமையும் இருக்கிறது என்பதை இந்திய அரசியல் சட்டம் பதிவு செய்திருக்கிறது என்கின்ற காரணத்தால் உனக்கும் அந்த பங்கு இருக்குது இல்லை,
அப்படிங்கிற கேள்வி வர்றதுனால அன்னையை பெருமைப்படுத்துவது ஆண்களா அல்லது பெண்களா, மகள்களா அல்லது மகள்களாங்கிறது வந்திருக்குது. ஆண் பிள்ளையா இல்லது பெண் பிள்ளையா அப்படின்னு இவங்க சொல்கிறபடி பார்த்தா, சார் எந்த பையன் சார் பார்த்தான் அம்மாவை, நாங்கள் தான் பார்க்குறோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அப்படி இல்லை, கடைசி வரையிலும் நாங்கள் தான் பாதுகாக்கிறோம். இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண் கலங்கி வருவாங்க. எதுக்குன்னா கடன் ஆகி போச்சு, உன் தாலியை கட்டி கொடு, கம்மலை கட்டி கொடு, செயினை கட்டி கொடுன்னு கேட்குறதுக்கு தான் இவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ நாம் தீர்ப்புக்கு போயே ஆக வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் மகன்களா மகள்களா என்று பார்க்கிற வரை ஒரு பெண் குழந்தை கல்யாணம் ஆகிற வரையிலும் அதனுடைய முழு பாசம் ஃபுல்லாக யார் பக்கம் இருக்குன்னா அப்பா மேலே மட்டும்தான் இருக்கும். இது உளவியல் சிந்தனை. எல்லா பொண்ணுங்களும் அப்பா மேலே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பசங்க கல்யாணம் ஆகிற வரையிலும் யார் மேலே இருக்கும்? அம்மா மேலே தான் இருக்கும். அப்பா கொஞ்சம் வளர்ந்த உடனே பையன் அப்பங்கிட்ட வாய் கொடுத்து பேச மாட்டான். உங்கள் வீட்டுக்காரர் எங்கே போனாருன்னு கேட்பான். பெத்த அப்பங்கிட்ட கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரர் எங்கே போனார்? ஏன்னா நேற்று வரையிலும் அவனுக்கு விவரம் தெரிகிற வரையிலும் அப்பா அப்பான்னு போனவன் விவரம் தெரிஞ்ச உடனே அங்கே அம்மாட்ட கேட்குறான், உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், எனக்கு என்ன பண்ணாருன்னு கேட்பான் பையன். அதே மாதிரி இந்த பொன் குழந்தை போய் அப்பங்கிட்ட கேட்கும், அப்பா ஏன்பா இந்த உனக்கு வேலை நல்ல பொண்ணாக கிடைக்கலையா, இவளையாப்பா கட்டிக்கிட்டு வந்தேன்னு கேட்கும் பொன் குழந்தை. இது மாதிரி தான் இன்றைக்கி நிதர்சனமாக ஒவ்வொரு வீட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி சூழ்நிலையில் இந்த கல்யாணம் ஆன உடனே அப்படியே இது மாறுது. கல்யாணம் ஆன உடனே பெண் குழந்தைகள் முழுசும் தாயை நேசிக்க தொடங்குது. ஏன்னா அதற்கான விடயங்கள், சூழல்கள், குடும்பத்தினுடைய வாழ போகிற இடத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே மாறுது. அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கோ அதுக்கு பார்த்துக்கிறதுக்கோ அப்பாவால் வர முடியாது. குழந்தைய தூக்கி வைக்க முடியாது. அதுக்கு கூட இருந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கோ மற்ற குளிக்க வைக்கிறதுக்கோ முடியாது. யார் பண்ணி ஆகணும்? தாய் பண்ணணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பாசம் இப்படி பெண்ணுக்கு அம்மா பக்கம் போயிடுது. அதே மாதிரி இந்த பையன் கல்யாணம் வர எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் உனக்கு யார் மேலடானா அம்மா செல்லம், எங்கள் அம்மா மாதிரி யாருமே இல்லை உலகத்தில், யார் அழகு எங்கள் அம்மா தான். நான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் அம்மா என் பொண்டாட்டி துரத்துனவளே எங்கள் அம்மா அனுப்பமாட்டேன். 3வது மாதத்துலேயே அம்மா நீ வெளியில் போ, அங்கே பக்கத்தில் நல்ல வீடுக்கு தான். எப்படி மாறுது பாருங்கள். இன்றைக்கி நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் வளர்ந்திருக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தை, இலக்கியத்தை, பண்பாட்டு கூறுகளை நாம் விட்டதனுடைய விளைவு இது மாறி இருக்கிறது. தாய் தகப்பனுடைய பெருமையை இவர்கள் உணர வேண்டும். அதில் முதல்ல தாய் மட்டும்தான் அவளுக்கு முதல்ல ஆசிரியராக இருக்கிறாள். அந்த குழந்தைக்கு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஊரில் ஒரு கருப்பாக ஒரு குழந்தை வந்திருக்கும். பாரு என் மகாராஜாவே பிறந்துக்கிறாரு, என் வெள்ளைத்துறையே பிறந்துக்கிறாருன்னு அந்த தாய் பாராட்டி அவனை உற்சாகப்படுத்தி, கம்மி மார்க் கொண்டா பரவாயில்ல அடுத்த பாடத்தில் எடுத்து சொல்லி உற்சாகமூட்டுற அந்த தாயினுடைய பெருமையை நாம் உணர்கிற காலம் இந்த தொலைக்காட்சியின் மூலம் சொல்லுவதாக இருக்கிறது. அப்போ பார்க்கும்போது 2 கல்யாணத்துக்கு முன்னாடி வரையிலும் பெண் குழந்தைகள், கல்யாணத்துக்கு பின்னாடி ஆண் குழந்தைகள் பிரிகிறாங்க அப்படிங்கிற செய்தியை நாம் இப்போ பதிவு பண்ணோம். கல்யாணத்துக்கு பின்னாடி பெண் குழந்தைகள் தாய் மீது ஒரு பாசமாக இருக்கிறாங்க. ஆனால் இவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய சூழல் அமையவில்லை. காரணம், இவங்க இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்க. எப்போ ஆனாவுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா, ஆனாவுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு அள்ளி கொடுத்துட்றா அப்படின்னு அங்கே ஒரு அம்மா குறை சொல்கிறாங்க. அது மாதிரி சூழ்நிலையில் இவங்களால் முழுமைப்படுத்தவில்லை. அதே மாதிரி ஏங்க நானும் சம்பாதிக்கிறேன், நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, எது எடுத்தாலும் உங்கள் அம்மா, எது எடுத்தாலும் உங்கள் அம்மானு கொடுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி? நாம் தனியாக போய் நம்ம பிள்ளைங்களை பார்க்க வேணாமா அப்படின்னு மகன் கேட்குற சூழல் உருவாகிவிட்டது.
இதை மாற்றியமைக்கிற விதத்தான் இன்றைய அன்னைய தினத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய தீர்ப்பினை உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு நாம் சொல்லியாக வேண்டும். அப்படி சொல்லுகிற போதுதான் ஒரு தலைமுறை தடுமாறாமல் நடக்கும், தன்னம்பிக்கையோடு நடக்கும், புதியன பிறக்க வைக்கும், பூமியில் வெளிச்சத்தை பார்க்க வைக்கும். அப்படி பார்க்க வைக்கணும்னா பொதுவாக ஆண்களோ இல்லது ஆண் குழந்தையோ இல்லை பெண் குழந்தையோ, மகன்களோ இல்லை மகன்களோ, இவர்கள்னால் 2 பேருமே பிள்ளைகள் தான். இவர்கள் இருவருமே இந்த குழந்தைகளை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண் குழந்தைகள் கொஞ்சம் தாயை பார்க்குற பொறுப்பு இந்த சமுதாய கட்டமைப்பு உருவாக்கி விட்டது. டேய், பெத்த தாய்க்கு சோறு போட மாட்டியாடா அப்படின்னு கேட்குற ஒரு சமூகம் உருவாகிவிட்ட காரணத்தால் பெருமைப்படுத்த வேண்டியவர்கள் ஆண்களே என்று நாம் தீர்ப்பளிக்கலாம் என்றால் நீங்கள் என்னை ஒருவாறு பார்க்கிறீர்கள். அதை போலவே கடைசி காலத்தில் எங்கள் அம்மா இழுத்துட்டு கிடக்கிறப்ப நான் தானே எடுத்து பண்ணுறேன், பெண் குழந்தைங்க தானே போய் எல்லாத்தையும் எடுத்து சீர்படுது, குளிக்க வைக்குது, எல்லாம் பண்ணுது அப்படின்னு இவங்க சொல்லுகிறதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. இப்போ நாம் என்ன தீர்ப்பு சொல்கிறோம்? மகன்கள்தான் பார்க்க வேண்டும் என்று தீர்ப்பு எழுதினாலும் இந்த தீர்ப்பை கொஞ்சம் மாற்றி அன்னையை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, பெருமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு, சொத்தில் மட்டும் சமமாக வாங்கிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிற போது அவர்களை பெருமைப்படுத்துகிற பொறுப்பு இந்த இருவருக்குமே இருக்கிறது என்கின்ற தீர்ப்பினை நான் வழங்குகிறேன். காரணம் என்னன்னா, ஒரு காலத்தில் பெண்ணுக்கு சொத்து இல்லை, இன்றைக்கி சொத்தையும் வாங்கிட்டீங்க. அதனால் ஆணும் பார்க்கணும், பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மா அப்பாவை விட்டுறக்கூடாது, அன்னையை விட்டுறக்கூடாது, உனக்கும் பொறுப்பு உண்டு, உனக்கும் உண்டு என்கின்ற காரணத்தால் அன்னையை பெருமைப்படுத்துவது பிள்ளைகளின் பொறுப்பே என்று தீர்ப்பளிக்கிறேன். இந்த புதிய தீர்ப்பின் மூலம் ஒரு சமூகம் எழுச்சி பெறட்டும். பிளர் விடியல் மலர் தூவி புது பாட்டு கையிலசிக்கிற ஒரு புதிய நாள் புறப்பட்டு வரட்டும். ஒரு சமூக மாற்றத்தையும் ஒரு சமூக எழுச்சியையும் இது போன்ற கருத்துக்களின் மூலம், இந்த சான்றோர் பெருமக்களுடைய உரையின் மூலம்தான் மாற்ற முடியும். அந்த மாற்றுவதற்கான ஒரு தீர்ப்பாக இது அமையும் என்கின்ற காரணத்தால், சமபங்கு இருவருக்கும் இருக்கிற காரணத்தால் அன்னையை பெருமைப்படுத்துவது பிள்ளைகளின் கடமையே, பொறுப்பே என்று தீர்ப்பளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.